பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், மாறாக அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எனக்கு பிரியமானவர்களே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இன்றைக்கு நாம் வாழ்வு பெற்றுக்கொள்ள முடியுதான் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். இயேசு எதற்காக வந்தால் நாம் எல்லாம் வாழ்வடைய வேண்டும் என்று சொல்லி புது வாழ்வு பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவத்திலே நாம் வாழ்ந்து அக்கிரமத்திலே மடிந்து நாம் ஆக்கிரத்திற்கு உட்பட்டு நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக நாம் மீட்டெடுக்கும்படி தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். ஆகவே நாம் வாழ்வு பெற வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் பாருங்க. ஆக அந்த இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு நம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்போ தான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொன்னால், வாழ்வு பெறுவதற்கு ஒரு வழி மறைக்கக்கூடாது, அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அதை செய்கிற பொழுது அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதுதான் மீட்பு. ஸோ வாழ்வு பெறுவான், மீட்பு பெறுவான். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நமக்குள் நாம் பாவம் இல்லை என்று சொல்வோம் என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். மாறாக நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு அவளை அறிக்கை செய்து அவளை விட்டு விட்டோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது, பாவம் வர சுத்திகரிக்கிறது. நாம் வாழ்வு பெறுகிறோம் பாருங்கள். ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அதான் அடையாளம். ஆகவே மனம் திரும்ப வேண்டும், பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும், மறைக்காமல் அறிக்கை செய்ய வேண்டும். மாத்திரமில்லை, பாவம் இல்லை என்று சொல்லக்கூடாது. சில பேர் சொல்லுவான், நான் என்ன பாவம் செய்ய, இதெல்லாம் பாவமா என்று சொல்லுவான். எது பாவம் என்பது தீர்மானம் பண்ணுறது வேத வார்த்தைகள் தான், தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வசனம். ஆகவே தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்த்து பாவமான காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க. யோவான் ஸ்நானகனை, அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்து எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த காலை வேளையில் உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுக்குற அழைப்பு அதுதான். உங்கள் பாவங்களை நீங்கள் மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள், நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். உங்களுக்குள் பாவம் இல்லை என்று சொல்லி உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள். மாறாக அவளை அறிக்கை செய்து நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். அப்போது நாம் ரட்சிப்பை பெறுவோம், இரக்கத்தை பெறுவோம், மீட்பை பெறுவோம். தெய்வ பிரசனம் நம்மை சூழ்ந்து கொள்ள நம்மை ஆசீர்வதிக்கும். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களை மறுக்காமலும் மறைக்காமலும் ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்யும்படி எங்களுக்கு உடைய கிருபைகளை தாரும். நாங்கள் அறிக்கை செய்து விட்டுவிடும்படி கிருபினால் எங்களை பலப்படுத்தும். அப்பொழுது நாங்கள் மீட்பை பெற்றுக்கொண்டவர்களாய், புது வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களை பூமியிலே வாழும்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.